சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதயமே வெடித்து சிதறும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை மறந்து விட்டாய். அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம், உன் மனதில் சொல்ல முடியாத ஒரு பயம். நாம் இந்த நிலையை இருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையில் இறைவன் விட்டு விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை உன் சாயப்பா அறிய மாட்டேனா என்ன? அப்பொழுது என் தீர்வுகளை தரவில்லை என்று தானே கேட்கிறாய். தீர்வுகளை உருவாக்குவது தானே உன்னுள் வந்து அமர்ந்து உள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் பொழுது நானே கதி என்று என்னை சரணாகதி அடைந்து இருக்கும் என் குழந்தை, உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும். தினமும் நல்ல வார்த்தைகளையே கூறுகிறீர்கள், நம்பிக்கை தரும் நிகழ்வுகளையே கூறுகிறீர்கள். ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே சாயப்பா என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது. என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுகிறேன். உன் சாயப்பா கூறுவதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று அதை மறவாதே. நீ என்னிடம் கேட்டது எல்லாம் தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. கண்டிப்பாக உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து என் ஆசீர்வாதங்களுடன் உன் வேண்டுதலையும் இந்த என் ஆசைகள் நீ பெற்றுக்கொண்டால் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் மகிழும் மாற்றங்கள் நிகழத் தோன்றும். தோல்விகளால் துவண்டு போன நீ இனி சந்தோஷத்தில் குதூகலிக்கப் போகிறாய். என் வாக்குகள் பலிக்கப் போகிறது. நீ தயங்காமல் இரு, நான் பார்த்து கொள்கிறேன். உன் வேண்டுதல் பலித்துவிடும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.